Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. f of t என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லிமிட் ஆஃப் t டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஆஃப் e பவர் மைனஸ் kt f of t என்ன என்று பார்த்தால், அது ஒரு ஃபைனைட் நம்பராக நமக்கு கிடைத்தால், அப்பொழுது இந்த செயல்பாடு f of t என்பதை எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர் k as t tends to infinity என்று கூறுவோம். அதாவது f of t என்ற செயல்பாடு லிமிட் t tending to infinity of e power minus kt into f of t equal to a finite number என்பதாக நமக்கு கொடுத்தால், அப்பொழுது f of t என்ற செயல்பாட்டை f of t is of exponential order k as t tends to infinity என்று குறிப்பிடுவோம். அதாவது modulus of e power minus kt f of t is less than m for every t greater than or equal to n naught, அல்லது mod f of t is less than m into e power kt for every t greater than or equal to n naught என்பது நிறைவேற்றப்பட்டால், அப்பொழுது f of t என்ற செயல்பாட்டை it is of exponential order k as t tends to infinity என்று குறிப்பிடுவோம். இது கொடுக்கப்பட்டுள்ள n0 என்ற பாசிட்டிவ் இன்டீஜருக்கு நம்மால் m greater than 0 என்ற ஒரு ரியல் நம்பரை கண்டுபிடிக்க முடிந்து, மேலும் ஸ்டார் என்பதை நிறைவேற்றினால் அந்த சமயத்தில் நாம் f of t is of exponential order k as k t tends to infinity என்று குறிப்பிடுவோம். உதாரணமாக f of t equal to t power n is of exponential order as t tends to infinity, n a positive integer என்பதை எடுத்துக்கொள்ளலாம். எனவே limit t tending to infinity of e power minus at t power n for a positive என்ன என்று பார்க்கலாம். அது limit t tending to infinity t power n by e power at என்பதாக எடுத்துக்கொள்ளலாம். அது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் இருப்பதால் இந்த லிமிட்டை லோபிதால்ஸ் ரூல் உபயோகித்து கண்டுபிடிக்கலாம். அப்பொழுது நமக்கு லிமிட் n டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஆஃப் n ஃபேக்டோரியல் பை a பவர் n இன்டு e பவர் at என்பதாக கிடைக்கும். அது 0 என்று வரும். அது ஒரு ஃபைனைட் நம்பர். எனவே நமக்கு லிமிட் t டெண்டிங் டு இன்ஃபினிட்டி ஆஃப் e பவர் மைனஸ் at t பவர் n ஈக்குவல் டு 0 a ஃபைனைட் நம்பர் என்பதாக கிடைக்கிறது. அதனால் f of t ஈக்குவல் டு t பவர் n என்பது எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர் as t tends to infinity என்று சொல்லலாம். எனவே நமக்கு f of t ஈக்குவல் டு t பவர் n என்ற செயல்பாடு is of exponential order as t tends to infinity where n is a positive integer என்று தெரிகிறது. குறிப்பாக n is equal to 3 என்று எடுத்துக்கொண்டால் லிமிட் t tending to infinity of e power minus at into t cubed is equal to limit t tending to infinity of t cubed by e power at. அது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி என்ற அமைப்பில் வருகிறது. எனவே லோபிதால்ஸ் ரூலை உபயோகப்படுத்தினால் அது லிமிட் t tending to infinity of 3t square by a e power at என்று ஆகும். மறுபடியும் அது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி என்ற ஃபார்மில் இருக்கிறது. லோபிதால்ஸ் ரூலை உபயோகப்படுத்தினால் அப்பொழுது நமக்கு லிமிட் t tending to infinity of 6t by a square into e power at என்பதாக கிடைக்கிறது. மறுபடியும் இது இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்மில் இருப்பதால் லோபிதால்ஸ் ரூலை உபயோகப்படுத்தினால் லிமிட் t tending to infinity 6 by a cubed into e power at என்பதாக கிடைக்கிறது. அதன் மதிப்பு as t tends to infinity 0 என்று கிடைக்கிறது. எனவே லிமிட் t tending to infinity of e power minus at t cubed is equal to 0 என்று வருகிறது. அதனால் t cubed என்ற செயல்பாடு is of exponential order as t tends to infinity என்பதாக கிடைக்கிறது. இதை நாம் t cubed is order of e power at as t tends to infinity for any fixed positive number a என்று குறிப்பிடுவோம்.
இப்பொழுது f of t equal to e power t square என்ற செயல்பாடை எடுத்துக்கொள்ளலாம். அது is not of exponential order as t tends to infinity என்பதை பார்க்கலாம். அதனால் limit t tending to infinity of e power t square by e power a t என்ன என்று கண்டுபிடிக்கலாம். a less than or equal to 0 ஆக இருந்தால் அப்பொழுது e power t square by e power a t as t tends to infinity என்பது infinite ஆக இருக்கும். மேலும் a பாசிட்டிவாக இருக்கும் பொழுது limit t tending to infinity of e power t square by e power a t என்பது limit t tending to infinity of e power t into t minus a அது as t tends to infinity a பாசிட்டிவாக இருக்கும் பொழுது இன்ஃபினிட்டியாக வருகிறது. எனவே a less than or equal to 0, a greater than 0 என்கிற சமயங்களில் லிமிட் இன்ஃபைனைட்டாக வருவதால் e power t square is of exponential order என்பது சாத்தியம் அல்ல. எனவே e power t square cannot be of exponential order என்று நாம் கூறுகிறோம். f of t equal to t square என்பதை எடுத்துக்கொள்ளலாம். அது exponential order 3 என்று நம்மால் காண்பிக்க முடியும். ஏனெனில் modulus of t square is equal to t square and that is less than e power 3t for each value of t which is greater than 0. அதனால் modulus of f of t which is equal to mod t square is less than 1 into e to the power of 3t. அதாவது நம்மால் mod f of t is bounded by m into e power kt for every t greater than 0 என்று காண்பிக்க முடிகிறது. இதில் m is equal to 1, k is equal to 3 என்பதாக. எனவே t square which is f of t is of exponential order 3 என்று நமக்கு இதிலிருந்து தெரிகிறது. இப்பொழுது லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நிறைவு செய்யும் மேலும் சில பண்புகளை பார்க்கலாம். முதலாவதாக இனிஷியல் வேல்யூ தியரம் என்றால் என்ன என்பதை பார்க்கலாம். f of t என்ற ஒரு செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கேபிட்டல் f of s என்பதாக இருக்கிறது. அப்பொழுது limit t tending to 0 of f of t is equal to limit s tending to infinity of s times f of s என்பதுதான் இனிஷியல் வேல்யூ தியரம் என்று குறிப்பிடப்படுகிறது. ஏனெனில் limit t tending to 0 of f of t என்பது இனிஷியல் வேல்யூ at t equal to 0 என்ன என்பதை கொடுக்கிறது. அது லிமிட் s tending to infinity of s into f of s என்பதுடன் தொடர்பு கொண்டிருக்கிறது, அதற்கு சமமாக இருக்கிறது என்பதைத்தான் இந்த இனிஷியல் வேல்யூ தியரம் நமக்கு கூறுகிறது. இப்பொழுது இந்த இனிஷியல் வேல்யூ தியரமை நாம் நிரூபணம் செய்ய வேண்டும். அதனால் நாம் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dash of t என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது integral 0 to infinity e power minus st f dash of t dt என்பதாக வரும். நமக்கு தெரியும் லெப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் f dash of t is s f of s minus f of 0 என்று. இதையும் நாம் இங்கு நிரூபணம் செய்து காண்பிக்கலாம். integral 0 to infinity e power minus st f dash of t dt என்பது limit capital A tending to infinity of integral 0 to a e power minus st f dash of t dt. இப்பொழுது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் உபயோகித்தால் நமக்கு லிமிட் a tending to infinity of e power minus st into f of t between 0 and a plus s into integral 0 to a e power minus st f of t dt என்பதாக கிடைக்கும். எனவே இப்பொழுது லிமிட் வேல்யூகளை சப்ஸ்டிடியூட் செய்தால் நமக்கு லிமிட் a tending to infinity of e power minus s a into f of a minus f of 0 plus s into integral 0 to a e power minus st f of t dt என்பதாக கிடைக்கும்.
that is equal to s into e power minus st f of t dt minus f of 0 என்பதாக கிடைக்கும். That is equal to s into இது f of s as a tends to infinity. எனவே s f of s minus f of 0 என்பதாக நமக்கு கிடைக்கும். அதாவது Laplace transform of f dash of t is equal to s f of s minus f of 0 என்பதைத்தான் இங்கு நாம் காண்பித்திருக்கிறோம். f of t is of exponential order k as t tends to infinity என்பதை பயன்படுத்தினால் நமக்கு limit a tending to infinity of e power minus s a f of a equal to 0 for s greater than k என்பதாக கிடைக்கிறது. அதனால் integral 0 to infinity e power minus st f dash of t dt என்பது s f of s minus f of 0 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. இப்பொழுது f dash of t என்ற செயல்பாடு piecewise continuous and is of exponential order என்று எடுத்துக்கொண்டால் அந்த பண்புகளை f dash of t பெற்றிருந்தால் பின்னர் limit s tending to infinity of integral 0 to infinity e power minus st f dash of t dt is equal to 0 என்பதாக கிடைக்கும். இப்பொழுது limit as s tends to infinity in star எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தெரியும் limit s tending to infinity of integral 0 to infinity e power minus st f dash of t dt is equal to 0 என்று. எனவே இடது கைப்புறத்தில் நமக்கு 0 என்ற மதிப்பு கிடைக்கும். அதுவே வலது கைப்புறத்தில் limit s tending to infinity of s f of s minus f of 0 என்பதை எடுத்துக்கொண்டால் நமக்கு f of t செயல்பாடு t equal to 0 என்ற புள்ளியில் தொடர்ச்சியானது என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு 0 is equal to limit s tending to infinity of s f of s minus f of 0 என்று கிடைக்கும். அதாவது limit s tending to infinity of s f of s is equal to f of 0 என்று கிடைக்கும். அதுதான் limit t tending to 0 of f of t. ஏனெனில் f of t என்ற செயல்பாடு t equal to 0 என்ற புள்ளியில் தொடர்ச்சியானது என்று எடுத்துக்கொண்டிருக்கிறோம். limit t tending to 0 of f of t என்பது limit s tending to infinity of s f of s என்பதற்கு சமமானது என்பதைத்தான் நமக்கு இனிஷியல் வேல்யூ தியரம் கூறுகிறது. அடுத்ததாக நாம் ஃபைனல் வேல்யூ தியரம் என்ன என்று பார்க்கலாம். limit t tending to infinity of f of t என்பது என்ன என்று கேட்டால் அது limit s tending to 0 of s into f of s க்கு சமமாக இருப்பதாக ஃபைனல் வேல்யூ தியரம் நமக்கு கூறுகிறது. அதனால் மறுபடியும் Laplace transform of f dash of t என்ன என்று எழுதலாம். அது integral 0 to infinity e power minus st f dash of t dt. That is equal to s f of s minus f of 0. எனவே இப்பொழுது நாம் limit as s tending to 0 என்ன என்று பார்க்கலாம். limit s tending to 0 of left hand side will be limit s tending to 0 of integral 0 to infinity e power minus st f dash of t dt. That is equal to integral 0 to infinity. இதில் s tending to 0 எடுத்துக்கொண்டால் நமக்கு 1 into f dash of t என்று கிடைக்கும். அதைத்தான் நாம் இங்கே எழுதியிருக்கிறோம். That is equal to integral 0 to infinity f dash of t dt. That is equal to limit as a tending to infinity of integral 0 to a f dash of t dt. ஏனெனில் இது ஒரு இம்ப்ராப்பர் இன்டெக்ரல். இந்த இம்ப்ராப்பர் இன்டெக்ரலை எவாலுவேட் செய்ய வேண்டும் என்றால் அதை நாம் limit a tending to infinity of integral 0 to a f dash of t dt என்று எழுதுகிறோம். அது நமக்கு limit a tending to infinity of f of t between the limits 0 and a என்பதாக கிடைக்கிறது. That is equal to limit a tending to infinity of f of a minus f of 0 என்பதாக கிடைக்கிறது. எனவே
இன்டெக்ரல் 0 to infinity f dashed of t dt என்பது நமக்கு லிமிட் a tending to infinity of f of a minus f of 0 என்பதாக கிடைக்கிறது. அது லிமிட் t tending to infinity of f of t minus f of 0 என்பதாக நமக்கு கிடைக்கிறது. அதனால் இப்பொழுது லிமிட் as s tending to 0 of ரைட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கொண்டால் அது நமக்கு லிமிட் s tending to 0 of s f of s minus f of 0 என்பதாகும். That is equal to limit s tending to 0 of s f of s minus f of 0. 1 2 என்ற இரண்டையும் ஈக்குவேட் செய்தால் நமக்கு limit t tending to infinity of f of t minus f of 0 is equal to limit s tending to 0 of s into f of s minus f of 0. f of 0 என்பது இரண்டு புறத்திலும் இருக்கிறது. அதனால் நமக்கு அது limit t tending to infinity of f of t equal to limit s tending to 0 of s into f of s என்பதாக கிடைக்கிறது. இங்கு நாம் f of t என்ற செயல்பாடு t equal to 0 என்ற புள்ளியில் தொடர்ச்சியானதாக இருக்கிறதாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு limit t tending to infinity of f of t equal to limit s tending to 0 of s into f of s என்பதாக கிடைக்கிறது. இதைத்தான் நாம் ஃபைனல் வேல்யூ தியரம் என்று குறிப்பிடுகிறோம். இதை நாம் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொள்ளலாம். f of t என்பது 3e power minus 2t. இதனுடைய Laplace transform f of s. That is equal to Laplace transform of 3e power minus 2t, which is equal to 3 into Laplace transform of e power minus 2t. That is 3 divided by s plus 2. எனவே இப்பொழுது limit t tending to 0 of f of t என்ன என்று பார்த்தால் அது limit t tending to 0 of 3e power minus 2t. That is equal to 3. இனிஷியல் வேல்யூ தியரமிலிருந்து நமக்கு limit t tending to 0 of f of t equal to limit s tending to infinity of s f of s என்பதாக நாம் இனிஷியல் வேல்யூ தியரமை விவரித்தோம். அதனால் இப்பொழுது லிமிட் s tending to infinity of s f of s என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அது லிமிட் s tending to infinity of 3 into s by s plus 2 என்பதாக நமக்கு கிடைக்கும். அது லிமிட் s tending to infinity of 3 divided by 1 plus 2 by s என்பதாகும். அப்போது இதில் s tends to infinity என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு 3 by 1 that is 3 என்று வரும். அதுதான் லிமிட் t tending to 0 of f of t ஆக நமக்கு கிடைத்திருக்கிறது. எனவே கொடுக்கப்பட்டுள்ள செயல்பாடு f of t இனிஷியல் வேல்யூ தியரமை நிறைவு செய்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே பார்த்திருக்கிறோம். இப்பொழுது ஃபைனல் வேல்யூ தியரம் நிறைவு செய்கிறதா என்பதை பார்ப்போம். ஃபைனல் வேல்யூ தியரமில் நமக்கு லிமிட் t tending to infinity of f of t is equal to limit s tending to 0 of s f of s என்பதாக இருக்க வேண்டும். எனவே limit t tending to infinity of f of t that is 3e power minus 2t என்ன என்று பார்க்கலாம். t tends to infinity of 3e power minus 2t is 0. இப்பொழுது லிமிட் s tending to 0 of s f of s எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். அது லிமிட் s tending to 0 of s into f of s என்பது 3 by s plus 2. as s tends to 0 இது நமக்கு 0 என்ற மதிப்பை கொடுக்கிறது. அதுதான் லிமிட் t tending to infinity of f of t. எனவே இது ஃபைனல் வேல்யூ தியரமை இந்த செயல்பாடு f of t என்பது நிறைவு செய்கிறது என்பதை காண்பிக்கிறது. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு இனிஷியல் வேல்யூ தியரம் ஃபைனல் வேல்யூ தியரம் என்ற இரண்டு தியரம்களும் நிறைவேற்றப்படுகின்றன என்பதைத்தான் நாம் காண்பித்திருக்கிறோம். இப்பொழுது Laplace transform of some special functions என்ன என்று கண்டுபிடிக்கலாம். Laplace transform of integral 0 to t sin u by u du என்ன என்பது நமக்கு தெரிய வேண்டும்.
அது 1/s into tan inverse of 1/s என்று காண்பிக்க சொல்லி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் f of t என்பதை integral 0 to t sin u by u du என்று எடுத்துக்கொள்ளலாம். f of 0 என்ன என்று பார்த்தால் அது integral 0 to 0 sin u du. எனவே f of 0 என்பது 0 என்பதாக கிடைக்கும். இப்பொழுது f dash of t என்ன என்று பார்த்தால் அது derivative of integral 0 to t sin u by u du with respect to t. எனவே அது sin t by t என்பதாக கிடைக்கும். எனவே t times f dash of t is equal to sin t என்பதாக கிடைக்கும். எனவே Laplace transform of t f dash of t என்ன என்று பார்த்தால் அது Laplace transform of sin t ஆக இருக்கும். நமக்கு தெரியும் Laplace transform of t into f dash of t is equal to minus d by ds of sf of s minus f of 0 என்று. That will be equal to Laplace transform of sin t. அது 1 by s square plus 1. d by ds of sf of s is equal to minus 1 by s square plus 1 என்பதை இன்டகிரேட் செய்தால் அது sf of s is equal to minus integral ds by s square plus 1 என்று வரும். அது minus tan inverse s plus an arbitrary constant என்பதாக கிடைக்கும். இப்பொழுது s tending to infinity of sf of s என்ன என்று பார்த்தால் அது limit s tending to infinity of minus tan inverse of s plus a constant என்று கிடைக்கும். அது minus pi by 2 plus c என்பதை கொடுக்கும். ஆனால் இனிஷியல் வேல்யூ தியரம் நமக்கு என்ன சொல்கிறது? லிமிட் s tending to infinity of sf of s is equal to limit t tending to 0 of f of t என்று நமக்கு கூறுகிறது. நமக்கு தெரியும் f of t என்ற செயல்பாடு தொடர்ச்சியானதாக இருந்தால் limit t tending to 0 of f of t is equal to f of 0 என்று. அப்படிதான் இந்த f of t செயல்பாடு இருக்கிறது, தொடர்ச்சியானதாக இருக்கிறது. எனவே limit t tending to 0 f of t equal to f of 0 is equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் அதுதான் limit s tending to infinity of s into f of s by initial value theorem. எனவே minus pi by 2 plus c equal to 0 என்று கிடைக்கிறது. எனவே c is equal to pi by 2 என்று c இன் மதிப்பு நமக்கு கிடைத்துவிட்டது. இதிலிருந்து sf of s is equal to minus tan inverse of s plus pi by 2 which is equal to tan inverse of 1 by s என்பதாக கிடைக்கிறது. அல்லது f of s is equal to 1 by s into tan inverse of 1 by s என்பதாக நமக்கு Laplace transform of f of t என்ன என்பது கிடைத்துவிட்டது. ஏனெனில் Laplace transform of f of t ஐ நாம் f of s என்று குறிப்பிட்டிருக்கிறோம். ஆனால் f of t என்பது தான் integral 0 to t sin u by u du. இதுதான் நமக்கு f of t என்பதாக எடுத்துக்கொண்டுள்ளோம். இதனுடைய Laplace transform கண்டுபிடிக்க வேண்டும். அதைத்தான் நாம் இங்கு கண்டுபிடித்துள்ளோம் கேபிட்டல் f of s என்று. அது 1 by s tan inverse 1 by s என்று வருகிறது. இதைத்தான் நம்மை காண்பிக்க சொல்லி இந்த கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே கணக்கை நாம் வேறு விதமாகவும் செய்யலாம். அந்த வழிமுறை என்ன என்று இப்பொழுது பார்க்கலாம். If Laplace transform of f of t is capital F of s, நமக்கு தெரியும் Laplace transform of f of t by t is integral s to infinity f of s ds என்று. Provided limit t tending to 0 of f of t by t exists என்பதை முன்பே பார்த்திருக்கிறோம். அல்லது இப்பொழுது கூட இதை நிரூபணம் செய்யலாம். நாம் g of t என்பதை f of t by t என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்பொழுது f of t என்பது tg of t என்று வரும். எனவே Laplace transform of f of t என்பது Laplace transform of tg of t. That is equal to minus d by ds of capital G of s or
f of s is equal to minus d by ds of g of s என்று வரும். இதில் கேபிட்டல் g of s என்பது Laplace transform of g of t. எனவே g of s is equal to minus integral infinity to s f of s ds, which is integral s to infinity f of s ds என்பதாக வரும். அதாவது Laplace transform of f of t by t is equal to integral s to infinity capital F of s ds என்பதாக வருகிறது. Limit s tending to infinity of g of s is equal to 0 if Laplace transform of f of t equal to capital F of s, then limit s tending to infinity of f of s is equal to 0 என்று நமக்கு Laplace transform இன் ப்ராப்பர்ட்டி தெரியும். அதனால் limit s tending to infinity of g of s is equal to 0 என்பது இங்கே உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அதிலிருந்து நமக்கு Laplace transform of f of t by t equal to integral s to infinity f of s ds என்பதாக கிடைத்திருக்கிறது. அதனால் நாம் Laplace transform of sin t என்ன என்று பார்த்தால் அது 1 by s square plus 1 and limit as t tending to 0 of sin t by t என்பது 1 என்றும் நமக்கு தெரியும். எனவே Laplace transform of sin t by t is integral s to infinity du by u square plus 1. That is equal to tan inverse of u between s and infinity. அது at infinity pi by 2 என்ற மதிப்பை கொடுக்கும். at s அது minus tan inverse s என்பதாக கொடுக்கும். pi by 2 minus tan inverse s is tan inverse 1 by s. எனவே Laplace transform of integral 0 to t sin u by u du is equal to 1 by s Laplace transform of sin t by t என்று இங்கே மேலே கொடுக்கப்பட்டுள்ள ப்ராப்பர்ட்டியை உபயோகித்து எழுதினால் நமக்கு 1 by s into tan inverse of 1 by s என்று கிடைக்கிறது. இதைத்தான் நாம் வேறு வழிமுறையை பின்பற்றியும் கண்டுபிடித்து எழுதினோம். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக்கொண்டு மேலும் சில ப்ராப்பர்ட்டி அண்ட் கணக்குகள் எவ்வாறு தீர்வு செய்வது என்பதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.